இப்ப சிம்மராசி டபுள் அடி விழுதுன்னு சொன்னோம். அதே மாரி அடுத்த அடி விழறது வந்து கும்பராசி தான். ஜென்மத்திலேயே ராகு உட்கார்ந்திருக்காரு. ஒரு பாம்ப இப்படி நம்ம நடந்து போகக்குள்ள ஒரு பாம்ப பார்க்கும்போது எப்படி நம்ம சடன்லி ஸ்டக் ஆகி ஒரு நிப்போம் அப்படியே. அந்த மாரியான ஒரு சூழல் இப்ப உங்க வாழ்க்கையில நடக்கும். எத எடுத்தாலுமே ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது, இந்த மாரி சூழ்நிலைகள்லாம் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளார, உறவுக்குள்ளார 2 பேருக்கும் வாக்குவாதம், வம்பு வழக்கு, பிரச்சனைகள். இப்பதான் தோணும் உங்களுக்கு. நம்ம ஏதாவது ஷேர் மார்க்கெட்டிங் போலாமா? டபுளிங் போடலாமா? சீட்டு பிடிக்கலாமா? வட்டிக்கு விடலாமா? வட்டி வாங்கலாமா? இந்த எல்லா விஷயத்திலயும் மாட்டிக்குவீங்க, பணத்த விட்டுருவீங்க. இந்த மாரியான விஷயங்கள டபுளிங்ல ஆசைப்படும். ராகு வந்து தூண்டி விட்டுருவார். பேராசைகள தூண்டி விட்டு டபுளிங்ல போறது, மத்த விஷயங்கள ஏதாவது பண்ணி பணத்த பெருக்கிக்கலாமா? ரொம்ப பணக்காரங்களா ஆயிடலாமா? அப்படின்ற யோசனைகள்லாம் வரும். அது எல்லாமே தவிர்த்திடுங்க. புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள், எந்த ஒரு விஷயங்களும் வேணாம். இருக்கிறத அப்படியே நகர்த்திக்கிட்டு போங்க. ராகு பகவான் அப்படிங்கும்போது அவருடைய தேவதையான துர்க்கை அம்மன் வழிபாடு எப்பவுமே நல்லா இருக்கும். சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் கூட வழிபடக்கூடிய அமைப்பு. துர்க்கை அம்மன், எல்லையம்மன், காளியம்மன், வனதுர்க்கை அப்படின்ற மாதிரியான துஷ்ட தேவதைகளோட வழிபாடு நல்லா இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி கருடாழ்வார் விஷயமும் கும்பிடலாம். கருடாழ்வார் மந்திரம் நம்மளால படிக்க முடியலைன்னா கூட இப்பெல்லாம் நிறைய நவீன கருவிகள் யூடியூப்ல அது இதெல்லாம் போட்டு நம்ம காதால கேட்டுக்கலாம். வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கலாம். அதனுடைய வைப்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அப்ப கும்பராசி அன்பர்கள் ஆசைப்படாம நிதானமா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைங்க. புதிய திட்டங்கள் வேண்டாம். அதிகமா வந்து இந்த டைமிங்ல ஆன்மீக வழிபாட்டுக்கு போங்க. அது உங்களை பாதுகாப்பா கொண்டு போகும்.